ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் என்ன கொஷின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் டெட் பேப்பர் 1 கொஷின் பேப்பர்லேருந்து, அதாவது 2022 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து 30 கொஷின், ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் 30 வினாக்கள் இருக்குது. அதை வந்து 2 சம் அல்லது 3 சம் வந்து ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் போட்டிருக்கேன். ஷார்ட்கட் கொடுக்கறதுலையும் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து 7வது வீடியோஸ். இப்போ இன்றைக்கான வினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மதிப்பு காண்க. ரூட் ஆஃப் 1.44 டிவைடட் பை 4.41 மைனஸ் ரூட் ஆஃப் 16.9 பை 1.6 ப்ளஸ் ரூட் ஆஃப் 0.025 டிவைடட் பை 0.009. ஓகேங்களா? அதில் வந்து கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து 0.25 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 0.25 கொடுத்து கியூப் ரூட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அது கொஸ்டின் வந்து தப்பு. அங்கே ஸ்கொயர் ரூட் தான். எல்லாமே வந்து ஸ்கொயர் ரூட்டில் தான் வரணும். அப்படி வந்தால் தான் இந்த ஆன்சர், இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆன்சர் வந்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அந்த இடத்துல என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் தான். 0.025 டிவைட் பை 0.009. இப்போ இது எல்லாத்துக்கும் ரூட் எடுக்கணும். இது எல்லாமே வந்து டெசிமல் நம்பர்ஸாக இருக்குது. அது நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரூட் ஆஃப் 1.44 டிவைட் பை 4.441 மைனஸ் ரூட் ஆஃப் 16.9 பை 1.6 ப்ளஸ் ரூட் ஆஃப் 0.025 டிவைடட் பை 0.009. ஓகேங்களா? இதான் கொஸ்டின். எழுதிட்டேன். அடுத்து இது என்ன செய்யணும், டெசிமல்லேருந்து நம்ம ஹோல் நம்பராக நம்ம மாற்றிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, டெசிமல் பாயிண்ட் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள், இது 1, இது 2, இந்த பக்கம் தான் கவுண்ட் பண்ணிட்டு வரணும். இந்த லாஸ்ட்லேருந்து 1, 2 2 டிஜிட் தள்ளி இருக்குது. கீழே இருக்கிறது நம்பரும் பாருங்கள், 1, 2 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. இது பாருங்கள் 1 டிஜிட் தள்ளி இருக்குது. இது பாருங்கள் 1, 2, 3 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, இது 2 டிஜிட், இது 1 டிஜிட், இது 3 டிஜிட் இருக்கனால 2 0 உள்ளது எதுனா 100. 100ஆல் மேலே கீழே நம்ம பெருக்கணும். இதை வந்து 10ஆல் பெருக்கணும். 1 0 உள்ளது. இது வந்து லாஸ்ட்டு ரூட் இருக்கு இல்லையா, அதை வந்து 1000ஆல் பெருக்கணும். ஏன்னா இது 3 டிஜிட் தள்ளி இருக்கனால அப்போ தான் நம்ம புள்ளியை கேன்சல் பண்ண முடியும். நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா? இப்போ இதை 100ஆல் பெருக்குங்க ஃபஸ்ட்டு ரூட்டை. ஆனால் மேலேயும் கீழேயும் சமமாக பெருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது இப்போ திருப்பி கேன்சல் பண்ணால் தான் திருப்பி நம்மளுக்கு இதே வேல்யூ கிடைக்கும். அதேமாதிரி இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு மேலே இருக்கிற ரூட் வேல்யூ கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் மேலே இருக்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ மேலேயும் கீழேயும் ஒரே நம்பர் தான். ஒரே இதில் 100ஆல் பெருக்கிறீங்க அப்படின்னா 100ஆல் வகுக்கணும். மேலேயும் கீழேயும் 100ஆல் பெருக்கணும். இது 10ஆல்னா மேலேயும் கீழே 10ஆல், இது 1000ஆல்னா மேலேயும் கீழே 1000ஆல். ஓகேங்களா? இப்போ இது 1.44 100ஆல் பெருக்கக்குள்ளார இந்த புள்ளி வந்து இந்த பக்கம் இந்த இடத்துல வந்துடும். நம்மளுக்கு முழு நம்பராக கிடச்சிரும். அப்போது 140, இது 1.44 100ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் பெருக்கி காமிக்கிறேன். 4 பெருக்கல் 100. இது பெருக்கக்குள்ளே இந்த 2 0 லாஸ்ட்டில் ஆட் ஆகிடும். 14400. இப்போ 2 டிஜிட் 1 2 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கக்குள்ளார புள்ளி இங்கே இந்த 1 2 புள்ளி வந்து இந்த இடத்துல நவுந்துடும். அப்போ எப்படி நம்மளுக்கு கிடைக்குன்னா 144.00 கிடைக்கும். நம்பருக்கு அப்புறம் புள்ளி வச்சு 00 வந்தோன்னா இது நம்ம எடுத்துகிட்டு இது ஃபுல் நம்பரை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் புள்ளி இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? நீங்கள் 144ன்னு அப்படியே எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் இதை பெருக்கக்குள்ளாரையும் உங்களுக்கு இந்த 2 டிஜிட் தள்ளி 441 கிடைக்கும். அப்போ இதை பெருக்கக்குள்ள இதை 10ஆல் பெருக்குள்ளார 16.9 10ஆல் பெருக்குள்ளார 169 ஆகிடும். 1.6 10ஆல் பெருக்குனா 16 கிடைக்கும். அதே மாதிரி 0.025 1000ஆல் பெருக்குனா 25. 0.009 1000ஆல் பெருக்கணும் அப்படின்னா 9 கிடைக்கும். இப்போ ஈஸியாக ரூட் எடுத்துக்கலாம். இப்போ தனித்தனியாக ரூட் கூட நம்ம போட்டுக்கலாம். 144 ரூட் எடுத்தால் 12 12 140 12 கிடைக்கும். 441 ரூட் எடுத்தால் 21. 169 ரூட் எடுத்தால் 13. 16 ரூட் எடுத்தால் 4 16. இது 13 13 169. 25க்கு ரூட் எடுத்தால் 5 5 25. 9க்கு ரூட் எடுத்தால் 3. இது எல்லாமே ஸ்கொயர் ரூட் தான். எந்த நம்பரை 2 தடவை பெருக்குனா இந்த வேல்யூ வருதோ அதான் வந்து அதுக்கான ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? அதை நம்ம இப்போ கீழே போட்டாச்சு. நடுவில் சிம்பிள் என்ன இருக்கோ அதை மறந்துடாதீங்க. மைனஸ் இருந்தால் மைனஸு, ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுவாங்க. இப்போ பாருங்கள், இது 3மே கீழே வெவ்வேறு நம்பராக இருக்குது. இது எல்லாமே 3மே பின்ன எண்கள், வெவ்வேறு நம்பராக இருக்குது. ஒரே நம்பராக இருந்தால் நம்ம அப்படியே மேலே இருக்கிற நம்பரை கூட்டிக்கலாம். இது வெவ்வேறாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? எல்சிஎம் நான் இங்கே எடுக்கிறேன். 12 4 3 டானாவத்தில் போட்டு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 12 4 3க்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், 12 எதால் வகுக்கலாம், 3ஆல் வகுக்கலாம். நான் 3 12. திருப்பி இந்த 4 அப்படியே நீங்கள் இறக்கலாம். ஏன்னா இது 3ஆல் வகுக்க முடியாது, ரிமைண்டர் கிடைக்கும். அதனால் 4 அப்படியே இறக்குங்க. இந்த 3 ஒரு 3 3ன்னு எழுதலாம். அடுத்தது
திருப்பி 4 எடுத்தால் ஒரு நாங்க இப்படி கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 3 4 இது தான் கிடைக்கும். முன்னாங்க 12 தான். சாரி, இது வந்து 21. ஓகேங்களா? நான் 12ன்னு இந்த இடத்துல போட்டேன், இது கிடையாது. கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், டான வகுத்தல், அதை மட்டும் பாருங்கள், இது பார்க்காதீங்க. சாரி, நான் இது தப்பாக போட்டுட்டேன். கீழே 21 4 3, இது 21, நான் 12ன்னு நினச்சிட்டேன். 21 4 3. இப்போ இது 3த்துக்கும் எல்சியம் எடுத்தால் என்ன, எந்த எண்ணால் வகுப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் வகுக்கலாம். இப்போ 3 7 3 21, இதில் ரிமைண்டர் கிடைக்கும். 4 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 3ல் ஒரு 3 3ன்னு எழுதலாம். திருப்பி அடுத்து என்ன செய்யலாம், திருப்பி 7ஆல் வகுக்கலாம். 7 இதை மட்டும் தான் வகுக்க முடியும். இதை நீங்கள் அப்படியே 4 இறக்கிங்க, இது 1 இறக்கிக்கோங்க. திருப்பி இந்த 4 வெளில எடுத்தோன்னா 1 ஒரு நாங்க 1. இப்போ இதுதான் வந்து எல்சியம். 21 4 3க்கான எல்சியம் என்னென்னா கீழே எழுதியிருக்க பாருங்கள். இது 3த்தையும் பெருக்கி எழுதுனா அதான் வந்து மீசியமா. 3 7 4, 3 7 21, 21 4 84. 84 தான் எல்சியம். ஓகேங்களா? இப்போ இந்த சம்முக்கு வாங்க. இந்த கீழே இருக்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? எல்சியம் வந்து 84. 21ல் 84ல் எத்தனை 21 இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? 21 எத்தனை ஆள் பெருக்குனா 84 கிடைக்குன்னு பார்க்கணும். 4ஆல் பெருக்குனா அதை மேலேயும் கீழே நம்ம பெருக்கணும். 21 × 4 12 × 4 மைனஸ். அடுத்து கீழே பாருங்கள், 4 84ல் எத்தனை 4 இருக்குன்னு பார்க்கணும். முன்னாடி 84 எத்தனை 21ன்னு பார்த்து அது இங்கே பெருக்கணும் மேலேயும் கீழேயும். இப்போ 84 எத்தனை 4 இருக்குன்னு பார்க்கணும். 21 4. இப்போ மேலேயும் கீழே 21 பெருக்கணும். அப்போ தான் கீழே இருக்கிறது எல்லாமே 84 மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிறத தொகுதியை வந்து அப்படியே நீங்கள் கூட்டி போட்டுக்கலாம். கூட்டுறதா இருந்தால் கூட்டலாம், கழித்தல் குறியிருந்ததுன்னா கழிச்சு போடணும். இப்போ கீழே பாருங்கள் 3 இருக்குது. 84ல் எத்தனை 3 இருக்குன்னு பார்க்கணும். 28 3. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 84 நீங்கள் 21ஆல் வகுங்க. அடுத்து 83 4ஆல் வகுங்க. 3ஆல் வகுத்தா உங்களுக்கு மேலே ஈவு என்ன கிடைக்குதோ அதுதான் இங்கே வந்து பெருக்க போகிறீங்க. ஓகேங்களா? அப்போ 84 எத்தனை 3 இருக்குன்னா 28 3. இப்போ மேலேயும் கீழேயும் 28ஆல் பெருக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 12 4ஆல் பெருக்குனா 48, 12 48, 21 4 பெருக்குனா 84 மைனஸ் 13 24 பெருக்குனா 273, 4 24 பெருக்குனா 84, 5 28 பெருக்குனா 140, 3 28 பெருக்குனா 84. இப்போ பாருங்கள், கீழே டிவைடில் எல்லாமே டினாமினேட்டரில் எல்லாமே 84 இருக்குது. இப்போ மேலே இருக்கிறத நீங்கள் கூட்டுறதா இருந்தால் கூட்டிக்கலாம். ப்ளஸ் இருந்தால் கூட்டுங்க, ப்ளஸ்ஸு மைனஸ் கலந்ததுன்னா கழிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கீழே 84 அப்படியே காமனாக போட்டுக்கலாம். மேலே இருக்கிறத அப்படியே எழுதுங்க. 48 மைனஸ் 273 ப்ளஸ் 140. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுமே ப்ளஸ் வேல்யூ, ரெண்டுத்தையுமே நம்ம கூட்டிக்கிறோம். 48 140 கூட்டினா 188 மைனஸ் 273 டிவைட் பை 84. இப்போ இது மைனஸாக இருக்குது, அப்போ கழிக்கணும். 273ல் 188 கழித்தோம் அப்படின்னா 85 கிடைக்கும். இந்த கழித்து போட்டுருக்கோம் பாருங்கள். 3 8 போகாது. இங்கேருந்து ஒன்று வாங்கணும் அப்படின்னா 13. 13 8 போச்சுன்னா 5, மீதி இங்கே 6 இருக்கும். 16 16 8 போச்சுன்னா 8, இங்கே 1 இருக்கும், 0 ஆகிடும். அப்போ 85 தான். இங்கே இந்த மைனஸ் குறி எப்படி வந்துச்சு, இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்னு பாருங்கள். 188 273. இது ரெண்டுத்தில் பெரிய நம்பர் 273. அதுக்கு முன்னாடி என்ன குறி இருக்கோ அதை தான் போடணும். எது பெரிய நம்பரோ பெரிய நம்பர் கழிச்சுட்டு எது பெரிய நம்பரோ அதுக்கு முன்னாடி என்ன குறி இருக்கோ அந்த குறியை தான் முன்னாடி போடணும். அப்போ மைனஸ் 85/84 இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து ஆப்ஷனில் இருக்கும் பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்கும். பொறுமையாக நீங்கள் போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும். லாஸ்ட்டில் மைனஸ் ப்ளஸ் தப்பு பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்லேருந்து கரெக்டாக போட்டுட்டு வந்துட்டு கடைசியில் மைனஸ் ப்ளஸில் வந்து தப்பாக போட்டிங்க, ஆன்சர் தப்பாக போயிடும். இதனால் வெரி ஈஸியான சம்மு, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போடணும். ஓகேங்களா? மைனஸ் 85/84 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டினில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.